தொல் திருமாவல்வன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு தூரம் பேசும்போது மக்கள் நடுவிலும் ஒரு பயங்கரமான ஒரு எழுச்சி இருந்தது. அது எங்கள் தொகுதி, எங்க தலைவர் நிகழ்வுக்கு போயிருக்காரு, மோடி தான் அங்கே வந்திருக்கிறாரு. ராஜேந்திர சோழனையும் ராஜராஜ சோழனையும் சொல்லி ஓட்ட வாங்கலாம் என்பதற்கா அங்க எப்படி சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு சிலையை வைப்போம், அங்கிட்டு ஒரு ராமர் கோயிலை கட்டுவோம், அது மாதிரி நினைச்சு இங்க அவர் திட்டம் போடுறாரு. திட்டம் படிக்க அவர் இளையராஜா மியூசிக் போட இவர் அதுக்கு தாளம் தட்ட, அடே அப்பா ஒரு பெரிய எனக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சுங்க, பழைய படம். இளையராஜா மியூசிக்கில் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய படம். அதெல்லாம் மிஞ்சிட்டார். நேற்று என்ன நடிப்புங்க, அப்படியே அப்படி கையை வச்சுக்கிட்டு இந்த அப்படி அப்படி அப்படின்றதெல்லாம். அந்த நிகழ்வு யாருடைய நிகழ்வு? இப்போ உங்களை நாங்க பிஜேபியோட பி டீம்னு சொல்லலாம். அந்த ஏரியாவுடைய நீங்க எம்பி கட்டாயம் கலந்து கொள்ளுங்க போனாரு சொல்லுவாங்க சார். அவங்க சொல்லுவாங்க கலந்துக்க வேணான்றீங்களா? ஆமா சார், கண்டிப்பா. நீங்க எதிர்க்கட்சி தலைவர், நீங்க சனாதனத்துக்கு எதிரானவங்க, சனாதனத்துக்காகவே உருவெடுத்த பிஜேபி அங்க வரும்போது இந்த சனாதனத்துக்காக எப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு கருத்தோட சொல்றேன். ராஜேந்திர சோழனை பார்த்ததும் இல்ல, ராஜராஜ சோழனை பத்தி பேசுறதும் இல்ல, கொள்கையெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. திடீர்னு அவருக்காக நடத்துகிறார் என்றால் நல்லா பாருங்க. மோடி என்ன பண்ணாரு? கங்கை நீர் அங்கிருந்து கொண்டு வராரு, கொண்டு திருப்பி ஊத்துறாராம். கோயில மணி அடிக்கிற பூசாரி மாதிரியே வர்றாரு, பட்டையை போட்டுக்கிட்டு. முழுக்க முழுக்க ஒரு இந்துவாதியாக, ஒரு சனாதனவாதியாக செயல்படுகிறீர்கள், பாராட்டுறான். அதுக்கு ஒண்ணு செய்யுங்க, பிரதமர் போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு பூசாரி ஆகிருங்க, எல்லா கோயிலும் போய் மணியாட்டுங்க. நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு தமிழர்கள் திருடர்கள் பேசினாரா பேசல, இப்போ மட்டும் அமைதியா இருக்கிறீங்க. அப்ப அங்க பேசும்போது தமிழர்கள் அவருக்கு எதிர்ப்பு. இப்ப இங்க தமிழர்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு வந்தாருன்னா இது ஓட்டுக்கா செய்யற வேலை இல்லையா? திமுகவும் விசிகேவும் மாநாடு நடத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கெல்லாம் விசிகேவோட கொடி கண்டிப்பா பறக்கிறதுக்கு நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. பாஜகவோட கொடி இருந்தது, அதிமுகவோட கொடி இருந்தது, விசிகேவோட கொடி எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. என்னமோ கொடியை எங்கேயுமே பறக்க விட மாட்டாங்க. உண்மைதானே? சொல்றதை கேளுங்க. விடுதலை சிறுத்தைகள் கொடியை அப்படிலாம் யாரும் இப்போதைக்கு எடுக்கிறதுக்கு யாரும் பிறக்கவே நாங்க விட மாட்டோம். எங்க கொடி பறக்குது, அதோட நிப்பாட்டிக்கிறீங்க. அடுத்த கேள்விக்கு வாங்க. Go back மோடி என்பதில் தெளிவாக இருக்கிறோம். ஏன் போனோம்னா எங்க நிகழ்ச்சியை நீங்க கலந்துருக்கிறீங்க, எங்கள் தொகுதி எப்படி மக்களை ஏமாத்தணும் ஒரு நாடகத்தை நடத்தி நீங்க வந்திருக்கிறீங்க. Go back மோடி மட்டுமல்ல, மோடி அவர்களே நீ இந்தியாவிலே இருக்க வேண்டாம், வெளிநாட்டுல போய் அங்க சுற்றுப்பயணத்திலே இருங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கரெக்டா நேற்று 6:15 அப்படின்னு கூட சொல்லலாம், ஜோசியர்கள் பார்த்து தான் டிஸ்சார்ஜ் ஆனதை சமூக வலைதளத்துல சொல்றேங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட விசிகேவோட மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். பாரத பிரதமர் இங்க வந்திருந்தாரு. கங்கை கொண்ட சோழபுரம் முப்பெரும் விழா, அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் நம்ம தமிழர்களுக்கு. இந்த தருணத்துல அவர் இங்க வந்ததை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? உங்க கட்சியில இருக்கிறவங்க எப்படி பாக்குறாங்க? நான் எப்படி பாக்குறேன், கட்சியில இருக்கிறவங்க எப்படி பாக்குறாங்க என்பதை விட இன்னைக்கு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அப்படின்னு மன்னர்களுடைய அந்த தமிழருடைய பண்பாடுகளை, தொன்மைகளை, இன்னும் தமிழருடைய இறையாண்மைகளை இன்னைக்கு மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது பாராட்டுக்குரியது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுகவும் விசிகேவும் மாநாடு நடத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கெல்லாம் விசிகேவோட கொடி கண்டிப்பா பறக்கிறதுக்கு நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. நார்மலாவே ஒரு கொடி கும்பம் இருந்தா கூட அதை கட்டிடுவாங்க. ஆனா நேற்று நீங்க கவனிச்சிங்களா சார்? பாஜகவோட கொடி இருந்தது, அதிமுகவோட கொடி இருந்தது, விசிகேவோட கொடி எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது நீங்க என்னமோ கொடியை எங்கேயுமே பறக்க விட மாட்டாங்க. உண்மைதானே? சொல்றதை கேளுங்க. எல்லா கொடிக்கும் இந்தியாவுடைய இருக்கிற நீதித்துறையிலிருந்து ஒரு ஆர்டர் வாங்கப்பட்டது. கொடி எங்கேயும் பறக்கக்கூடாது, எல்லா கொடியும் எடுங்கன்னு. அதற்காக அவர் எடுத்தார்கள். ஆனால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் இப்போ வழக்காடி இப்போ அப்படிலாம் இல்லை, எப்படிலாம் முன்னாடி கொடி பறந்துச்சோ அப்படியே கொடி பறக்கட்டும் அப்படின்னு நாங்கள் இப்போ ஆர்டர் வாங்கிட்டோம். சரிங்களா? மதுரை கோர்ட்டு மூலமாக ஆர்டர் வாங்கிட்டோம். அந்த ஆர்டரை வாங்கி கொடுத்தது யாருன்னா அந்த நேரத்தில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திருமூர்த்தி அவர்கள் தான் அதை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அது இன்னும் தொடர்ந்து அது உறுதி செய்யப்படும். அதை விடுங்க, நீங்கள் கேள்விக்கு வர்றேன். எங்கள் தலைவர் அங்கே போகிறாருங்க,
எங்கள் தலைவரை வரவேற்க வேண்டும் என்பதற்காக யூஸ்வலாக எங்கள் தலைவர் எங்கு சென்றாலும் அங்கே வரவேற்பு கொடியை கட்டுவாங்க. அவங்க கட்சியில் வந்து அவங்களுடைய தலைவர் வர்றாரு, யார் மோடி வர்றாரு, அதுக்காக அவங்க கட்டியிருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கு, அதனால அவங்க கட்டிருக்காங்க, அவ்வளவுதானே ஒழிய இதை ஒரு பெருசா நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்க கேள்விய புரிஞ்சுக்கலையா இல்ல கேள்வியை கடந்து போறீங்களா? நீங்க சொன்ன கேள்வி தெளிவா புரிஞ்சுதான் நான் கேட்கிறேன். திமுகவோட இந்த மாதிரியான ஒரு மாநாடு நடந்தது இல்ல இந்த மாதிரியான ஒரு விழா நடக்குது அப்படின்னா விசிகேவோட கொடி இந்த அளவுக்கு பறக்குமா? எதிர்கட்சியா இருந்தாலும் பார்க்காமல் இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? என்ன சார் வாசல்ல ஒரு கொடி கம்பத்தை இருந்தாலே விசிகேவோட வந்து கொடியை பதிச்சிட்டு போனதையும் நம்ம தானே சார் அதை இடிச்சதையும் எடுத்ததையும் நம்ம இதே இடத்துல தான் சார் நம்ம விவாதிச்சிருக்கோம். நீங்க விவாதிச்சிருக்கீங்க யார்ட்டையாவது? விடுதலை சிறுத்தைகள் கொடியை வந்து அப்படிலாம் யாரும் இப்போதைக்கு வந்து எடுக்கிறதுக்கு நான் யாரும் பிறக்கவே நாங்கள் விட மாட்டோம். எங்க கொடி பறக்குது, அதோட நிப்பாட்டிக்கிறீங்க. அடுத்த கேள்விக்கு வாங்க. தொல் திருமாவல்வன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு தூரம் பேசும்போது மக்கள் நடுவிலும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எழுச்சி இருந்தது. மோடி அவர்களும் வந்து எதிர்கட்சியா இருந்தாலும் அந்த ஒரு பாகுபாடு பார்க்காம அவரை வந்து ரொம்ப பெருமிதமா பேசினாரு. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது அது வந்து எங்கள் தொகுதி சிதம்பரம் என்பது எங்கள் தலைவர் தொகுதி. எங்கள் தலைவர் நிகழ்வுக்கு போயிருக்காரு, மோடி தான் அங்கே வந்திருக்கிறாரு, புரியுதா? அவர் எங்களை போழ்ந்து பேசிதான், நீங்கள் போழ்ந்து நினச்சா நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். அது எங்கள் தலைவருடைய தொகுதியா இல்லையா? அவர் தொகுதி எந்த தொகுதி? அங்கே போய் தெரிய வேண்டியதானாங்க. இவர் யார் இங்கே கூப்பிட்டது? இவரா வாலண்டியா சொல்லி ராஜேந்திர சோழனையும் ராஜராஜ சோழனையும் சொல்லி ஓட்டை வாங்கலாம் என்பதற்கா? அங்கே எப்படி சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு சிலையை வைப்போம், அங்கிட்டு ஒரு ஆளுக்கு சிலையை வைப்போம், அங்கிட்டு ஒரு ராமர் கோயிலை கட்டுவோம், அது மாதிரி நினச்சி இங்கே வந்து அவர் திட்டம் போடுறாரு. திட்டம் பலிக்காது, சரிங்களா? அதனால அவர் வந்து வந்தாரு, சரி ரைட்டு போவோம், நல்ல நடிகர். சிவாஜி கணேசன் இல்லாத இடத்த அவர் ஃபில் பண்றாரு. அதனால வந்து அந்த ஸ்டைல பாத்தீங்களா, மியூசிக் அவர் இளையராஜா மியூசிக் போட இவர் அதுக்கு தாளம் தட்ட, அடே அப்பா ஒரு பெரிய வந்து எனக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சுங்க, பழைய படம். இளையராஜா மியூசிக்ல சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாரு, நீங்க பார்த்துருப்பீங்க பழைய படம். அந்த மியூசிக்கில் நேரடியாகவே இளையராஜாட்ட வந்து சிவாஜி கணேசன் பேசுவார். அதெல்லாம் மிஞ்சிட்டார் நேற்று வந்து. அதனால் வந்து உண்மையிலே வந்து அவர் நடிப்பை நாங்கள் பாராட்டுகிறோம். ஓகே சார். சார் எந்த ஒரு மேடையிலையுமே வந்து நிற்காத இவர் இப்போ இந்த மேடையில் மோடி அவர்களுக்கு பின்னாடி வந்து நின்றது, இது எது சார் குறிக்குது? பின்னாடி நின்றாரா இல்லை முன்னாடி நின்றாரா சைடில் நின்றாருன்றது இங்கே மேட்ரு இல்லை, சரிங்களா? சரி, அந்த மேடையில் நாங்கள் அந்த மக்களை மதிக்கின்றோம். எந்த மக்களை? அந்த நிகழ்வுக்கு வந்த மக்களை மதிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஒரு மன்னன், அவன் வந்து உலகத்தையே வென்று எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு சொல்லப்போனால் தமிழர்கள்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இல்லாமல் தென்னிந்தியா பூரா வெற்றி பெற்றிருக்கிறான். இன்னமும் சொல்லப்போனால் மகாராஷ்டிரா கூட வெற்றி பெற்றிருக்கிறான். இன்னமும் சொல்லப்போனால் மலேசியா வெற்றி பெற்றிருக்கிறான், சிங்கப்பூரை வெற்றி பெற்றிருக்கிறான், கங்கை கொண்ட சோழன் வந்து வரலாற்று பொருங்க. அந்த வரலாற்று நாயகனை நாங்கள் பாராட்டு சென்றிருக்கிறோமே தவிர எங்களுக்கு நீங்க ஒரு பாராட்டு விழா நடத்திட்டு போங்க. பிரதமர் மோடி அவர் வந்து அரசு விழாங்க, அரசு விழா நம்ம கொடுக்கணும். வரி இதே வேற யாராவது வேற ஏதாவது ஒரு கட்சி தலைவர் சார், ஒரு நிமிஷம், இதே வேற கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி வந்து நின்றுந்தா, இதே உங்க கட்சி தலைவர் உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே அதை வந்து பெருந்தன்மையோட எடுத்துப்பீங்களா? விமர்சனம் எதுவும் பண்ணிருக்க மாட்டீங்க? திருப்பி சொல்லுங்க. இதே வந்து வேற ஏதாவது கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி, அதாவது நாம் தமிழர் கட்சி சீமானவர்களே நின்றுந்தா கூட நீங்க எப்படி சார் இதை பார்த்திருப்பீங்க? இதை பெருந்தன்மையோட எடுத்துப்பீங்களா? நீங்க வரவேற்றிருப்பீங்களா இல்ல அதுக்கு கடுமையான விமர்சனம் செஞ்சிருப்பீங்களா சார்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் நீங்க பண்ணீங்க. நிகழ்வு இப்போ உங்களை நாங்க வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்லலாம். அந்த நிகழ்வு யாருடைய நிகழ்வு? அந்த நிகழ்வு மாமன்னன் ஒரு ராஜேந்திர சோழனுடைய நிகழ்வு. அந்த நிகழ்வில் நாங்கள் கலந்து கொள்கிறோம். நாங்கள் கலந்து கொள்வதற்கு நாங்கள் எங்களை கலந்துக்க கேட்டுக்கு நாங்கள் கேட்கல. அவங்க இன்விடேஷனில் எங்கள் பேரை போடுறாங்க. பேரை போட்டு நீங்கள் வந்து அந்த ஏரியாவுடைய நீங்கள் வந்து எம்பி கட்டாயம் வந்து கலந்து கொள்ளுங்கன்னு போனாரு. சொல்லுவாங்க சார், கலந்துக்கிட்டேன். அவங்க சொல்லுவாங்க கலந்துக்க வேணான்றீங்களா? ஆமா சார், கண்டிப்பா. நீங்க எதிர்க்கட்சி தலைவர் சார், நீங்க சனாதன தர்மம் மறந்துடுறீங்களா? நீங்க ஒரு விஷயம் மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். சங்கத்தமிழன் சார், நீங்க வந்து சனாதனத்துக்கு எதிரானவங்க. இது சனாதனத்துக்காக பண்ற ஒரு செயல். கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்றது அங்க சனாதனத்துக்காகவே பண்ண ராஜேந்திர சோழன் அவரோட பிறந்த நாள், கங்கை கொண்ட சோழபுரம் 1000வது இது அப்படின்னு சொல்லிட்டு முப்பெரும் ஒரு விழாவா கொண்டாடும் போது சனாதனத்துக்காகவே உருவெடுத்த பிஜேபி அங்க வரும்போது நீங்க சனாதனத்துக்காக எப்படி நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு கருத்தோட சொல்றேன். ஜீடோன்னு ஒரு கலையை நீங்க பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார், கேள்விப்பட்டிருக்கீங்க. அது எப்படின்னு அதோடைய கலையை வந்து அது எப்படி உருவாச்சுன்றது ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஒரு மலையில வந்து பனி வந்து விழுந்திருக்கு அந்த மரத்து மேல.
அப்போ வந்து ஒரு ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல, ஒரு அருகின் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது விழுகுமே அது வளையுது. அடுத்து திருப்பி விழுகுது. ஐயோ இது வளைஞ்சு உடைய போகுது அப்படின்னு நினச்சிக்கிறேன். 3வது முறை வளையும் போது அது எவ்வளோ லோடு வந்துச்சோ அதை திருப்பி தள்ளி விட்டுட்டு அது திருப்பி பழைய பொசிஷனுக்கு வந்துடுது. அப்போ தான் இந்த கலையவே உருவாக்குறேன். ஒரு எதிர்ப்பு விசை வரும் பொழுது அந்த எதிர்ப்பு விசையை வச்சே நம்ம எப்படி இன்னொரு விஷயம் உருவாக்க முடியும் அப்படின்னு அன்றிலிருந்தே அந்த கலை உருவாச்சு. அதுபோல் ஒரு எதிர்ப்பாளர்கள், சங்கி பயலுக, சனாதனவாதிகள் அங்கே வர்றாங்கன்னா, நம்மளையும் கூப்பிட்டுருக்காங்கன்னா, இவங்களுடைய திட்டம் என்ன, எப்படி இந்த மக்களை ஆட்டையை போடலாம்னு நினைக்கிறாங்க. அதை வந்து நம்ம வந்து டிவியில் பார்க்கறதுனாலோ இல்லை காதில் கேட்கறதுனாலோ அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அழைத்து விட்டார்கள், அங்கே செல்லுவோம், அங்கே என்ன நடக்குது என்பதை நம்ம அப்சர்வ் பண்ணி தான் அவர்களை வெல்ல முடியும். எதிருடைய பலம் என்னன்னு தெரியாமல் ஒரு குத்து மதிப்பில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், அது வந்து யாருடைய நிகழ்ச்சி? அரசாங்கத்தோட நிகழ்ச்சி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பில் என்ன சொல்லுது? செக்குலரிசம்ன்ற வார்த்தையை சொல்லுது, மதச்சார்பின்மைன்றது. ஆனால் இங்கே நடத்துறது பூராமே முழுக்க முழுக்க எல்லாமே மதத்துக்கு நான் பேசுகிறேன், அப்புறம் நல்லா கேளுங்க. மதத்துக்காகவே நடத்தியிருக்கிறாங்க, நடத்தி முடித்திருக்கிறார்கள். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனோம்னா இன்னொரு கருத்து கேளுங்க. ஆர்எஸ்எஸ் தான் என்றைக்குமே வந்து ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு திசைவெளியை உருவாக்குவாங்க, அதுக்கு தான் எல்லாருமே எதிர்வினையாற்றுவார்கள். ஆனால் நாங்கள் சில மாதங்களுக்கு முன்னால் திருச்சியில் மதச்சார்பின்மை அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பேர் நடத்தின உங்களுக்கு தெரியும். அந்த பேர் ஒரே ஒரு வந்து விபூதி அழிச்சிங்களே, அதுவா? அது அப்புறம் பேசுவீங்க. நான் சொல்ற கருத்துக்கு வாங்க. மதச்சார்பின் ஒரு மாபெரும் பேரை நடத்தின அந்த பேருடைய நோக்கமே என்ன? மதம் வந்து மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல அப்படின்னு சொல்லி நடத்தினேன். அதை நடத்தினதை பார்த்துப்பட்டு இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அதோட நிறுத்தலை, ஒவ்வொரு மாவட்டமாக பேசிக்கிருக்கேன். இப்போ நான் நாளை மறுநாள் வந்து இதில் பேசுகிறேன், திருவள்ளூரில் என் தலைமையில் நான் பொதுக்கூட்டம் வச்சிருக்கிறோம், மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். அப்போ இதை எதிர்வினையாற்ற வேண்டும் என்பதற்கு அதே திடீர்னு இதுக்கு முன்னாடி ராஜேந்திர சொன்னவங்க பார்த்ததும் இல்லை, ராஜராஜ் சொன்ன பற்றி பேசுறதும் இல்லை. நாங்கள் பார்த்துருக்கிறோம், கொள்கையெல்லாம் படிச்சுட்டு தானே இருக்கிறேன். திடீர்னு அவருக்காக வந்து நடத்துகிறார் என்றால் அவங்க என்ன நல்லா பாருங்க. மோடி என்ன பண்ணாரு? கங்கை நீரை அங்கிருந்து கொண்டு வராராம், கங்கை நீரை கொண்டு வந்து திருப்பி ஊத்துறாராம். அது மட்டும் இல்லாமல் அப்படியே இங்கிருந்து வரும்போது ஒரு நேர கோயிலில் மணி அடிக்கிற பூசாரி மாதிரியே வர்றாரு, பட்டையை போட்டுக்கிட்டு. ஏங்க உங்களை மக்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா உங்களை இஸ்லாமியர் ஓட்டு போட்டிருப்பேன், கிறிஸ்தவர் ஓட்டு போட்டிருக்கேன், ஒரு பொதுவான பிரதமராக தான் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு இந்துவாதியாக, ஒரு சனாதனவாதியாக ஒரு செயல்படுகிறீர்கள். உங்களை பாராட்டுறேன். அதுக்கு ஒண்ணு செய்யுங்க, பிரதமர் போஸ்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டு பூசாரி ஆயிருங்க, சாமியார் ஆயிருங்க, எல்லா கோயிலும் போய் மணியாட்டுங்க. சார் எக்ஸலென்ட். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அப்ப இஃப்தார் நோம்பு நீங்க இது பண்ண கூடாது. அப்ப இஃப்தார் நோம்பு போகும்போது எதுக்கு நீங்க குள்ளா போட்டுட்டு அப்படியே அந்த நோம்பு நாங்கள் இஃப்தார் நோம்புக்கும் சொல்லுவோம். நல்லா கேட்டுங்க, இஃப்தார் நோம்புக்கும் சொல்லுவோம். அதே மாதிரி நாங்க வந்து கிறிஸ்துவோட நிகழ்வுக்கும் சொல்லுவோம். அதே நேரத்துல நாங்கள் வந்து இந்து கோயில்கள்ல, அதாவது மக்கள் மதிக்கக்கூடிய இடத்துக்கு நாங்க சொல்லுவோம். சார் இந்து கோவிலுக்கு என்ன பண்றீங்க? இந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தா மட்டும் நீங்க விபூதி அழிச்சிடுவீங்க. ஏன் இஃப்தார் நோம்புல இருக்கும்போது உங்களால அந்த இத தொப்பியை மாட்டிட்டே இருக்கோம் 24 ஹவர்ஸ். அப்ப இருக்கும்போது தொப்பியை மாட்டுவோம், அப்புறம் வந்தமே தொப்பியை அவுத்துருவோம். வந்ததுக்கு அப்புறம் தானே, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே. அப்ப நீங்க கோவில்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க விபூதி அழிச்சிருக்கீங்க. கோயிலை விட்டு வெளியில வந்துட்டாரு. அப்போ கோயிலுக்குள்ள தலைவர் அழிக்கல. நல்லா கேட்டு, கோயிலுக்குள்ள அழிக்கலங்க, கோயிலுக்குள்ள அழிச்சிருந்தா நீ கேட்கிற கேள்வி கரெக்ட். கோயிலை விட்டு வெளியே வந்துட்டாரு, 2 பேர் வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்புறம் என்ன அவர் போட்டோல போஸ்ட் கொடுக்குறாரு. சரி உங்க மேட்டர் கேட்கறதெல்லாம் கேட்டுங்க, அந்த மேட்டர் டைவர்ட் பண்றீங்க. நல்லா கேட்டுங்க. மோடி அங்க வந்தாருன்னா பிரதமர் என்ன செய்யணும்? பிரதமருக்கான வேலையை செய்யணும், ஒரு மக்களுக்கான ஒரு செயல் திட்டத்தை அறிவிக்கணும், மக்கள் மேட்டரை பேசணும். அதை விட்டுவிட்டு அங்க வந்து ஃபுல்லா இளையராஜா வந்து ஒரு பாட்டை போட, அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடினாரா ஆடலையா? டான்ஸ் ஆடினாரா ஆலையா? சார் ஒரு நிமிஷம் சார், நான் என்ன சொல்றேன்னா இத வந்து ஒரு பிரதமர் செய்யக்கூடாது. இல்ல சார், நீங்க ஒரு பிரதமருடைய வேலை நீங்க பேசிட்டீங்களா? இப்ப நான் பேசுறேன். கங்கை கொண்ட சோழபுரம்ன்ற ஒரு முப்பெரும் ஒரு விழாக்காக வந்துட்டு அவர் அரசியல் பேசினா அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இது அரசியலுக்காக பேசிருக்காரு, அப்ப கங்கை கொண்ட சோழபுரம்ன்ற ஒரு பேருக்காக தான் பண்ணிருக்காருன்றத அப்படி பேசுவீங்க. இதே வந்து இப்ப கங்கை கொண்ட சோழபுரம் இந்த விழாக்காக வந்துட்டு இவர் ஏன் இதுக்காக வராரு? அப்ப வந்து மக்களுக்காக செயல் திட்டங்கள் பத்தி பேசணுமேன்னு பேசினா எப்படி சார்? இப்படின்னா அப்படி 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 இப்படி எப்படி எல்லாம் பேசி முடிச்சு நான் சொல்றப்ப கேட்டுங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் இந்தியாவுடைய பிரதமர், உங்களுக்கு சில கிறிஸ்துவரும் ஓட்டு போட்டிருக்கலாம், உங்களுக்கு சில இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டிருக்கலாம், ஏன் பௌத்தர்களும் ஓட்டு போட்டிருக்கலாம். அப்படி ஓட்டை போட்டு வாங்கிட்டு ஒரு உச்ச அதிகாரத்தை நீங்கள் உட்கார்ந்து இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? வந்தோமா நிகழ்ச்சியை முடிச்சோமான்னு போகணும். அதை விட்டு முழுக்க முழுக்க ஒரு அரசு நிகழ்வில், அரசுடைய பணத்தில் நீ என்ன பண்ணுறீங்கன்னா மத ரீதியாக கொண்டு போகிறீங்க. எதுக்காக? இல்லை ஓட்டுக்காக. ஒன்று சொல்லி கேட்டுங்க, நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இவரெல்லாம் ஓட்டு போடலாமா தமிழர்களுக்கு, தமிழர்கள் திருடர்கள்,
பேசினாரா பேசலையா? அது இப்ப மட்டும் அமைதியா இருக்கிறீங்க. இல்ல சார், இல்ல, அப்ப அமைதியா இருக்கீங்களே. நீங்களே பேசி பேசினாரா பேசலையா? பேசல, எஸ் ஆர் நோ. பேசினாரு. பேசினார்ல. அப்ப அங்க பேசும்போது தமிழர்கள் அவருக்கு எதிர்ப்பு. இப்ப இங்க வந்து தமிழர்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு வந்தாருன்னா இது ஓட்டுக்கா செய்யற வேலை இல்லையா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, நார்த் இந்தியாவை போல தமிழர்கள் இல்ல. ஆக தமிழர்களிடம் உங்கள் நடிப்பு எடுபடாது. ஏற்கனவே நாங்க சிவாஜி கணேசன் எங்கிட்ட இருக்கிறாரு, கமலஹாசன் எங்கிட்ட இருக்கிறாரு. அவங்க நடிப்பை நாங்க பார்த்துட்டோம். சூப்பர் ஸ்டார் இல்ல சார், ஒரு நிமிஷம் சார். நீங்க சூப்பர் ஸ்டார் இடத்தை பிடிக்கணும்னு முயற்சிக்க வேண்டாம் என்று சார், இப்ப இன்னொரு கேள்வி இருக்கு சார். ஒவ்வொரு வாட்டியும் வந்து இங்க மோடி அவர்கள் வந்தாலும் அமித்ஷா அவர்கள் வந்தாலுமே கோ பேக் மோடி, கோ பேக் அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு போடுற நீங்க நேத்தி வந்து சேகர் பாபு அவர்கள் கிட்ட கேள்வி கேட்கும் போது பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க, செய்தியாளர்கள், ஏன் நீங்க அந்த மாதிரியான ஒரு ஹேஷ்டேகும் இல்ல கருப்பு இதுவும் நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு. எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்க பண்ணுவோம். எப்படி என்ன சார், என்ன தேவைப்படுது? அப்ப அரசியலுக்காக பண்றேன்றதை இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க அதை போய் வந்து சேகர் பாபு கிட்ட கேளுங்க. சார், அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வாட்டி கூட கோ பேக் மோடி போடவே இல்லையா சார்? கோ பேக் மோடி என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஏன் போடல? ஏன் போனோம்னா நாங்க அரசியல் தேவை இருக்கு. எங்க நிகழ்ச்சியை நீங்க வந்து கலந்துருக்கீங்க. எங்கள் தொகுதி சிதம்பரம் என்பது எங்கள் தலைவர் தொகுதி. எங்கள் தலைவர் கலந்து கொண்ட தொகுதியில் நீங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நானும் வர்றேன், நீ எப்படி மக்களை ஏமாத்தணும், ஆனா வந்து சேர்றேன்னு ஒரு நிகழ்ச்சி இதுக்காக ஒரு நாடகத்தை நடத்தி நீ வந்திருக்கிறீங்க. ஆனாலும் மீண்டும் சொல்லுகிறோம், கோபேக் மோடி மட்டுமல்ல, மோடி அவர்களே நீ இந்தியாவிலே இருக்க வேண்டாம், வெளிநாட்டுல போய் அங்க சுற்றுப்பயணத்திலே இருங்க. அப்ப அவர் வந்து சார், அப்ப உங்களோட பாயிண்ட் என்ன? இந்தியாவை நாங்க பாத்துக்கிறோம் சார். சங்கத்தமிழன் சார், உங்களோட பாயிண்ட் என்ன? அவர் இங்க வரதே எப்படி மக்களை ஏமாத்தணும்னு அவர் பாயிண்ட் புடிச்சீங்க அப்படி நீங்க சொல்றீங்க. இப்பவே என் பாயிண்ட் நீ புடிச்சீங்க கரெக்ட்டா. அப்ப அவர் தெரிஞ்சு வராரு அப்படின்னும் போது உங்க தலைவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர், இவர் இதுக்கு தான் வராரு, கண்டிப்பா நம்ம கோ பேக் மோடின்னு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் அவ்வளவு பேர் சப்போர்ட் இருக்காங்கல, கூட்டணி கட்சியும் இப்ப அவங்க தானே இதுல இருக்காங்க, செய்ய வேண்டியது தானே. அதுதான் நான் முன்னாடி உங்களுக்கு கருத்து சொன்னேன். ஜீரோவை பத்தி என்ன சொன்னேன்? நாங்க வந்து இவர் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்திருந்தும் கூட தமிழ்நாட்டுக்குள்ள ஜெயிக்க முடியல, எங்கனையும் தாமரை மலரல. ஆனா அந்த பக்கத்து மலருது. அப்ப இவர் என்னதான் இவருடைய தந்திரங்கள் என்னதான் செய்யறாரு அப்படி நேரம் ஒரு பாத்துக்கிறோம் அப்படின்னு நாங்க போட்ட வலையில அவர் சிக்கிருக்காரே தவிர நாங்க போய் எங்கேயும் சிக்கல. அப்போ நீங்க தான் சிவாஜி ஆக்டிங் நீங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. நாங்க வந்து இயக்கம், நீங்க தான் சிவாஜி ஆக்டிங் இல்ல சார், அவர் பண்றது நீங்க சிவாஜி நடிகர் அவருங்க, நடிகர் அவர். நாங்க இயக்கி இருக்கோம். எங்க தலைவர் டைரக்டர், எங்க தலைவர் வந்து நடிகர் இல்லை, எங்க தலைவர் நல்ல ஒரு டைரக்டர். வா தமிழ்நாட்டை வந்து உன்னால வந்து ஏமாத்த முடியாது, ஆனா நார்த் இந்தியா ஏமாத்துற, ஆனா பக்கத்துல இருந்து பார்ப்போம் உன்ட என்னதான் சூச்சம் இருக்கு, எப்படி மக்கள்லாம் உன்ட ஏமாந்து போற அப்படின்னு அதை நேரடியாக பார்த்து இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். இவர் ஈஸியா அடுத்து தேர்தலை காலி பண்ணிடலாம். சார், இப்போ உங்க கட்சியில இருக்கிறவங்க வேற யாரு வந்து கூட்டணியில இந்த மாதிரி எதிர்கட்சியில வந்து இருந்தாலுமே பாத்தியா உடனே இவங்க பிஜேபி பி டீம், உடனே இவங்க பிஜேபி ஏ டீம்னு சொல்றவங்க, நேத்தி உங்க தலைவர் வந்து நிற்கும் போது உங்க கட்சியில இருக்கிறவங்க ஒருத்தர் கூட ஒரு சவுண்டு கூட கொடுக்கவே இல்லையே சார். அதாவது அப்படி இல்லை, நீங்க நினைக்கிறதே வந்து தவறான செய்தி. எங்க தலைவர் அங்க போறாருன்னா அங்க ஒரு நுட்பம் இருக்கும். இதே விஷயத்தை சொல்லாதீங்க சார், வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க சார். இதுதான் கருத்து, இதுதான கருத்து. அது எல்லாம் எங்களுக்கு ஒண்ணே நாங்க டைரக்டர், அவர் ஆக்டர் அப்படினா. ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க. உங்களை விட யார் சார் ஆக்ட் பண்ண போறா? தலைவர் வந்து இயக்கம்ங்க, மியூசிக் டைரக்டர். அவர் பெரிய ஃபேமஸான இளையராஜா மியூசிக் டைரக்டருங்க. அவர் மத்ததெல்லாம் வருது ஐயா நடிச்சிட்டு இப்ப போயிட்டாரு. என்ன நடிப்புங்க, அப்படியே அப்படி கையை வச்சுக்கிட்டு இந்த அப்படி அப்படி அப்படின்றதெல்லாம் நீ கவனிச்சுனா கவனிக்கல, நீ பாத்தீங்கன்னா பார்க்கல. நான் பார்க்கல சார். பார்க்கலையா? சரி, திருப்பி நான் அனுப்புறேன். இல்ல நாங்க பாத்துக்கிறோம் சார். அப்படி இருக்கும்போது அது முடிச்சிட்டு போன உடனே ஏன் நாலாம் முதலமைச்சர் ஆக கூடாதா அப்படின்னு பேசினதுக்கான காரணம் என்ன சார்? மோடி அவர்களை பார்த்த உடனே இவரோட நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம எப்படியாவது ஒரு முதலமைச்சர் ஆயிடலாம். கேள்வியே தவறு. ஏன் நாங்க முதல்வர் வேட்பாளரா அப்படின்றத மோடி நிகழ்ச்சிக்கு முதல் நாள் இரவே பேசிட்டாரு. பேசின இடம் சொல்றேன், எங்க வேலூர்ல பேசியிருக்காரு. பேசி முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போறாரு. ஆனா நீங்க பார்த்து லேட்டா பார்த்துட்டு. அதுதான் சார், பேசி முடிச்சுட்டு போறாருன்னே வச்சுப்போமே. ஏன் அந்த ஒரு தைரியம் எப்படி வந்தது? எப்படி நம்ம வந்து மோடி அவர்களை பார்க்க போறோம், எப்படியும் வந்து அதிமுகவோட இவங்களுக்கு கூட்டணி வந்து சரிப்பட்டு வராது, நம்ம வந்து எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி, நம்ம கூட்டணி கட்சியில நம்ம இருக்கிறனால தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் வேற நம்ம வந்து ஒரு சொல்லி இருக்கோம். அதனால வந்து மோடி அவர்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அமிர்தா அவர்களுக்கு உங்க தொலைக்காட்சி பேர் என்ன? பிபிடி சினிமாவுக்கு தெளிவாக சொல்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் எந்த காலத்திலுமே பிஜேபியோடு கூட்டணி இல்லை. பிஜேபி இருக்கிற மேடையில கூட ஏற மாட்டேன்னு சொன்ன நீங்க தான் இப்ப பிஜேபியோட மேடையில நிக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்க அவர் மேடையில ஏறல, எங்க மேடையில தான் அவர் ஏறிக்கிறாரு. தமிழ்நாட்டுல எங்க தலைவருடைய தொகுதியில எங்க வரிப்பணத்துல நாங்க போட்ட மேடையில தயவு செய்து என்னை சேர்த்துக்கிறீங்கன்னு வந்து ஒரு ரோட் ஷோவை போட்டு ஒரு உண்மையிலே வந்தவர் ரோட் ஷோ போடக்கூடாது. அப்ப ரோட் ஷோ போறாருன்னு அர்த்தம்
தேர்தலுக்காக வருகிறார். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற யார், எங்கள் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர், அங்கிட்டு இருக்கிறவர்கள் அமைச்சர்கள், ஏன் அவங்க கட்சியோடைய தலைவர் ஏன் மேடையில் ஏற்றுறாரு? அப்பா அவர் ஒரு திட்டத்தில் வர்றாரு, நடிப்பு திட்டத்தில் வர்றாரு. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த பருப்பு வேகாது. தங்கம் தென்னரசு, பிஜேபி பருப்பு வேகாது சார். தங்கம் தென்னரசு, டிஆர்பி ராஜா இவர்கள் வந்து இருந்ததும் அமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்கள். இன்னொன்னு சார், முதலமைச்சர் வரவில்லை என்பதற்காக இவர்கள் வந்திருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கரெக்டா வந்து நேற்று 6 மணிக்கு தான் வந்து 6:15 அப்படின்னு கூட சொல்லலாம், ஜோசியர்கள் பார்த்து தான் வந்து டிஸ்சார்ஜ் ஆனதா. ஏன்னா 4:06 சனாதனம் வெறுக்கிறவங்க கரெக்டா அந்த 4:06 அந்த ஜோதிடர்கள் இது இப்ப எல்லாமே உங்களுக்கு யார் சொன்னா? போற போக்குல நான் சொல்றேங்க, அவர் ஒரு அரசியல் ஞானி. என்னன்னா அவர் ஹாஸ்பிட்டல்ல நினைச்சிருந்தா 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம், இல்ல 2 நாளைக்கு பின்னாடி கூட வரலாம். மோடி இங்க இருந்து வந்துட்டு நேர போய் டெல்லியில போய் இறங்குறாரு, இவர் வெளியேறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இது ஒரு வகையான மோடியுடைய எதிர்ப்பு, அதுதான் ஸ்டாலினுடைய சிறப்பு. நீ அதை புரிஞ்சுக்கிறீங்க. எங்க தலைவர் சொல்லுவார் 90களில், எப்படின்னா கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு, தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்று. அந்த உத்தியை மாற்றி இருக்கிறார் ஸ்டாலின். அவருக்கு எங்களுக்கு பாராட்டு, விடுதலை சிறுத்தை இளைஞரணி பாராட்டுகிறது. சார், கலைஞர் நாணயம் அவர்கள் அவர்த வெளியிட்டாங்கல்ல சார், அப்போ வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட கொள்கை எங்க சார் போயிருந்தது? நாணயம் வெளியிடுவது என்பது ஒரு அரசாங்கத்துடைய ஒரு செயல் திட்டம். அந்த அரசாங்க செயல் திட்டத்தில் அரசாங்கத்தில் இருக்கின்ற நிதி அமைச்சரோ இல்ல அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சரோ வந்து கலந்து கொள்வதுதான் அரசாங்கத்துடைய அந்த வகையான நடைமுறையில் இருப்பது. அவங்க அதுலதான் கூட்டி வந்தாங்க. பாஜகவோட மாநில தலைவரா இருந்த அண்ணாமலை அவர்களை கூப்பிடணும்ன்றது அவசியம் இல்லையே. அண்ணாமலை வந்தா நாங்க விரட்டியா விட முடியும்? அண்ணாமலை நானே மேல ஏறிட்டாருன்னா, நானே வர்றேன்ப்பா நானே வர்றேன் பண்ணிட்டாருன்னா. ஆனா முதல்ல இந்த கேள்வி நீ என்கிட்ட கேட்கவே கூடாது. இந்த கேள்வி நீ திமுக காரங்களை பார்த்து கேளுங்க. விடுதலை சிறுத்தை இப்ப நீ கேட்ட கேள்வின்னா அது கரெக்ட், அதுக்கு நாங்கள் பதில் சொல்லலாம். இதெல்லாம் வந்து நீங்க வந்து நான் இங்க இளைஞரணி செயலர் தானே, அங்க ஒரு இளைஞரணி செயலர் இருக்கா, நீ அங்க போய் அவர்கிட்ட. சார், கடைசியா ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன் சார். இதே தான் ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னாரு. என்ன கேட்டாரு? நான் வந்து திருமாவளவன் அவரை வந்து எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும், இந்த மாதிரி ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் போராடினாரு. அவரை நீங்க அனுப்பிட்டீங்க. இப்ப நீங்க மட்டும் வந்து எனக்கு நான் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாதான்ற ஒரு கேள்வி அவர் கேட்கும்போது, இதே தானப்பா நானும் கேட்டேன்னா இப்ப ஆதவர்ஜுனா அவர் யோசிக்க மாட்டார். கத்தி தெரியுமில்ல, கத்தி. அந்த கத்தியை வச்சு கழுத்தையும் வெட்டலாம், பழத்தையும் அறுத்து சாப்பிடலாம். அவர் செஞ்சது கழுத்தை அறுக்கிற வேலை, கட்சியை ஒழிக்கிற வேலை. நாங்கள் செய்கிறது ஆப்பிள் அறுத்து மக்களும் கொடுத்து நம்மளும் சாப்பிட்ற வேலை. சரிங்களா? அதனால் அதை பற்றி நீ கவலைப்படாதீங்க. நாங்கள் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் விடுதலை சிறுத்தைகள் இந்தியாவே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம். நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து சார்ஜ் கோட்டை எங்கள் எய்ம் இல்லை, செங்கோட்டை எங்களுடைய எய்ம், எங்களுடைய லட்சியம். பொறுத்திருந்து பாரு, 2031 எங்கள் தலைவர் தான் தமிழக முதலமைச்சராகிறார். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.